எக்ஸைஸ் 10.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். நமக்கு டிஃபரன்சியேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகேவா? இங்க f of x கொடுத்துருக்கு. இது f dash of x வந்து கண்டுபிடிக்கணும். f dash of x டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? பிளஸ் தான் நம்ம தனித்தனி டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். நம்ம ஒரு ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா d by dx uv ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். u வச்சுட்டு v என்ன பண்ணணும்? v டேஷ்னா அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். பிளஸ் v வச்சுட்டு u டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா படி படுத்துவோம். இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் u வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது u, செகண்ட் உள்ளது v sin x. இப்போ இதோட டேஷ் வேணும். v டேஷ்ன்றது அது டிஃபரன்சியேஷன். v டேஷ்ன்றது நமக்கு என்னன்னா dv by dx. ஓகேவா? இங்க எதை பேஸ் பண்ணி டிஃபரன்சியேஷன் பண்றோமோ அதை டிஃபரன்சியேஷன் பண்ற மீனிங் தான் v டேஷ், மேல டேஷ் போட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு u டேஷ் வேணும், v டேஷ் வேணும். இப்போ u டேஷ் அப்படின்னா நமக்கு எக்ஸா பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். ஓகேவா? இல்ல நம்ம டைரக்டா இன்னும் ஃபார்முலாஸ்லயே அப்ளை பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். இது வந்து நமக்கு x பவர் n ரூல்ல வருமா? nன்றது 1. இப்போ x 1 மைனஸ் ஆஃப் 1. அப்போ 1 எனிதிங் பவர் 0 வந்து 1ன்னு வரும். ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அது நம்ம டைரக்டாவே எக்ஸ பண்ணா நமக்கு என்ன வரும்? வேல்யூஸ் 1ன்னு வரும்ன்றத டைரக்டா போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி v டேஷ் ஈக்குவல் டு சைன் பண்ணா நமக்கு என்ன வரும்? cos x வரும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தேவையானதை ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ u ஓட வேல்யூஸ் என்ன நமக்கு? x. v டேஷோட வேல்யூஸ் என்ன? cos x. பிளஸ் v ஓட வேல்யூஸ் என்ன நமக்கு? sin x. u டேஷோட வேல்யூஸ் 1. இப்போ இதுதான் நமக்கு f dash of x ஓட வேல்யூஸ். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். x cos x 1ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் தான் வரும், sin x. இது f dash of x.